ஹலோ வணக்கம். இன்றைக்கி 11th ஸ்டாண்டர்டில் இருக்க ஃபஸ்ட்டு போயம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் பற்றி பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் சன். மகனே முன்னொரு காலத்தில் நடந்ததை கேளு. தே யூஸ்டு லாஃப் வித் தர் ஹார்ட்ஸ். அதாவது இதயபூர்வமாக அவங்க வந்து சிரிப்பாங்க. ஹார்ட்ஸ்னால் இதயபூர்வமாக வந்து சிரிப்பாங்க. அண்டு லாஃப் வித் தர் ஐஸ். அவங்க கண்களாலே வந்து பார்த்திங்கன்னா கண்களை உணர்வுபூர்வமாக வந்து ஒரு சிரிப்பு வரும். பட் நவ் தே ஒன்லி லாஃப் வித் தர் டீத். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்ல மட்டும்தான் காட்டி சிரிக்கிறாங்க. அது இதயபூர்வமாக இல்லை. வைல் தேர் ஐஸ் பிளாக் கோல்ட் ஐஸ். அதாவது அவங்களுடைய கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உணர்வுமே இல்லை, எல்லாம் காஞ்சு போய் இருக்கு. ஸ்ட்ரீட்ஸ் பிஹைண்ட் மை ஷேடோ. அது நிழலுக்கு பின்னால் எதையோ வந்து தேடுது. ஷேடோனா நிழலை பின்னாடி ஏதோ தேடுது அப்படிங்கிறாங்க. தெர் வாஸ் எ டைம் இன்டீட். அப்படி ஒரு காலம் வந்து உண்மையாகவே இருந்துச்சு. அது முன்னாடி காலம். தே யூஸ்டு டு ஷேக் ஹேண்ட்ஸ் வித் தர் ஹார்ட்ஸ். அதாவது கை குலுக்குனாலும் என்ன பண்ணுவாங்க, இதயபூர்வமாக வந்து கை குலுக்குவாங்க. பட் தட்ஸ் கான். அது வந்து இப்போ இல்லாமல் போயிடுச்சு மகனே அப்படின்னு சொல்கிறாரு. நவ் தே ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் ஹார்ட்ஸ். இப்போ வந்து கை குலுக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே வந்து கை குலுக்கிறது கிடையாது, சும்மா அப்படியே பேருக்கு கை குலுக்குறாங்க. while their left hands reach. அவர்களோட இடது கை வந்து தேடுது. while their left hands reach. அதாவது ஸ்ட்ரீச்னா தேடுறது, லெஃப்ட் ஹேண்ட் வந்து தேடுது. மை எம்டி பாக்கெட்ஸை வந்து என்னோட காலியான சட்டப்பையை தான் தேடுது. ஃபீல் அட் ஹோம் கம் அகெயின். அதாவது ஃபீல் அட் ஹோம் கம் அகெயின் அப்படின்னு சொன்னால் சொந்த வீடு போல் தான் வந்து மீண்டும் சொந்த வீடு போல் நினச்சிக்கோ. மீண்டும் கம் அகெயின் அப்படின்னு சொன்னால் திரும்பவும் வருது. தே சே அண்ட் வென் ஐ கம். தே சே வென் ஐ கம். நான் மீண்டும் வரும்போது, வென் ஐ கம் நான் வரும்போது, மீண்டும் நான் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது அகெயின் அண்ட் ஃபீல். மீண்டும் சொல்லப்படுவது சொந்த வீடு போல். அகெயின் அண்ட் ஃபீல், மறுபடியும் வந்து அதே ஃபீல் தான் எனக்கு தோணுது. அட் ஹோம் ஒன்ஸ் ட்வைஸ். அட் ஹோம் வீட்டில் ஒன்ஸ் ட்வைஸ், அதாவது ஒரு தாட்டி ரெண்டு தாட்டி இது மாதிரி அந்த இது தோணுது. தேர் வில் பி நோ ட்ரைஸ். தேர் வில் பி நோ ட்ரைஸ். மூன்றாம் முறை. ஆனால் மூணாம் முறை வந்து நான் அது சொல்ல மாட்டேன். For then I find doors shout on me. For then I find doors shout on me. அதன் பிறகு எனக்காக கதவுகள் வந்து மூடப்படுவதே நான் பார்க்குறேன். அதாவது ஷவுட்னா மூடுறது இந்த இடத்துல. I have learned many things. I have learned many things. அதனால் வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து கற்றுருக்கேன் மகனே அப்படின்னு சொல்லிட்டு சன் சொல்கிறாரு. ஐ ஹாவ் லேர்ன்டு டு வியர் மெனி ஃபேஸஸ். நான் வந்து நிறைய முகத்தை பார்த்து வந்து நான் வந்து வியர் மெனி ஃபேஸஸை வந்து நான் கற்றுருக்கேன் பார்த்துட்டு. லைக் ட்ரெஸ்ஸஸ் ஹோம் ஃபேஸ். உடைகள் மாற்றுவது போலவே இருக்குது. ஹோம் ஃபேஸ்னால் நம்ம வீட்டு முகம், அறிமுகமான ஒரு முகம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆஃபீஸ் ஃபேஸ்னால் அது அலுவலகத்தில் இருக்க அவங்க ஆஃபீஸில் இருக்க முகங்கள். ஸ்ட்ரீட் ஃபேஸ் அப்படின்னா தெருவில் நடந்து போகிறப்ப பார்க்குற முகங்கள். ஹாஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்ட் ஃபேஸ் அப்படின்னா விருந்தளிப்போரோட முகம். அடுத்தது குக்டைல் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா மது விருந்து அதாவது ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த முகம். வித்ட்ரா தர் கன்ஃபார்மிங் ஸ்மைல்ஸ். அனைத்திலும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்மைல்ஸ் சிரித்த முகமாக தான் இருக்குது. லைக் அ ஃபிக்ஸ்டு போர்ட்ரைட் ஸ்மைல். ஒரு நிலையான ஓவியத்தின் புன்னகை போல் இருக்குது. ஃபிக்ஸ்டு போர்ட்ரைட் ஸ்மைல் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு பண்ண ஒரு ஓவியம் மாதிரி இருக்குது. அண்ட் ஐ ஹாவ் லேர்ன்டு டு. நானும் கூட வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். டு லாஃப் வித் ஒன்லி மை டீத். போலியாக பற்களை மட்டும் சிரிப்பதற்கு நானும் வந்து லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷேக் ஹேண்ட்ஸ் வித்தவுட் மை ஹார்ட்ஸ். அதாவது என்னுடைய இதயபூர்வமாக வந்து அந்த இதயபூர்வமாக கை குலுக்காமல் இருக்கிறதுக்கும் நான் வந்து கற்றுட்ருக்கேன். ஐ ஹாவ் ஆல்சோ லேர்ன்டு சே குட் பை சொல்கிறதுக்கும் நான் கற்றுருக்கேன். வென் ஐ மீன் குட் ரிட்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் அதற்கு நான் கொள்ளும் பொருள் ஒளிந்து நல்லதே. குட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னா ஒளிந்தது நல்லதே அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒளிஞ்சது நல்லதே. தே செட் டு சே கிளாட் டு மீட் யூ. டு சே உன்னை சந்திப்பதில் வந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வித்தவுட் பீயிங் கிளாட் மகிழ்ச்சியே இல்லாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் சே இட்ஸ் பீன்.
மகிழ்ச்சியே இல்லாமல் இதை வந்து நான் சொல்கிறேன். இட்ஸ் பீன் நைஸ் டாக்கிங் டு யூ. உங்களிடம் நல்லா இருந்துச்சு, உன்கிட்ட பேசுனது நல்லா இருந்துச்சு. ஆஃப்டர் பீயிங் போர்டு, அதுக்கப்புறம் சலிப்படைஞ்சிருச்சு. ஆஃப்டர் பீயிங் போர்டு சலிப்படைஞ்சிருச்சு. பட் பிலீவ் மீ, இதெல்லாமே நான் நம்புகிறேன் சன்னு. ஐ வாண்ட் டு பி வாட் ஐ யூஸ்டு டு பி. நான் எப்படி இருந்தனோ அது போலவே நான் இருக்க விரும்புகிறேன். வென் ஐ வாஸ் லைக் யூ, நான் உங்களை போல் இருக்கும்போது. வென் ஐ வாஸ் லைக் யூ, உங்களை போல் இருக்கும்போது. ஐ அன்லேர்ன் ஆல் தீஸ் மல்டிங் திங்ஸ். இத்தகைய இந்த விஷயங்களை வந்து, சில மறைக்கிற விஷயங்களை வந்து கற்காமல் இருக்கிறதுக்கு. அன்லேர்ன்னா கற்காமல் இருக்கிறது. அண்ட் ஆல் தீஸ் மியூட்டிங் திங்ஸ். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன். மோஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு ரீலேர்ன். திரும்பவும் வந்து நான் கற்றுக்கணும். ஹவு டு லாஃப் ஃபார் மை லாஃப் இன் த மிரர். எப்படி சிரிக்கிறது அப்படின்னு சொல்லி, மிரர்னா கண்ணாடியில் பார்த்து நம்ம வந்து மறுபடியும் வந்து சிரிப்பை வந்து கண்ணாடியில் திருப்பி வர வைக்கிறது பார்த்து. ஷோஸ் ஒன்லி மை டீத் லைக் அ ஸ்னேக் பேர் ஃபேக்ஸ். பற்களை மட்டும் காட்டி அதாவது ஸ்னேக்கோட கொடிய விஷத்தை போல பற்களை மட்டும் காட்டி, பாம்போட கொடிய விஷத்தை போல சிரிக்கிறதுக்கு வந்து நான் கற்றுக்கிட மாட்டேக்கு. ஷோ மீ சன். இந்த கேளு மகனே, எனக்கு வந்து ஆகையால் எனக்கு காண்பி, இதெல்லாம் எனக்கு வந்து இது நீ காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஹவு டு லாஃப், எப்படி சிரிக்கணும். ஹவு எப்படி சிரிப்பது, எப்படின்ட்டு எனக்கு வந்து நீ தான் சொல்லிக் கொடுக்கணும். ஐ யூஸ்டு டு லாஃப் த ஸ்மைல், நான் வழக்கமாக சிரிப்பதற்கும் புன்னகைப்பதற்கும். ஒன்ஸ் அப்பான் அ டைம் வென் ஐ வாஸ் லைக் யூ, ஒரு காலத்தில் நான் உன்னை போல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் சொல்கிறாங்க. இந்த போயம் எழுதுறது பார்த்தீங்கன்னா, ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ரியல் ஒக்ரா அப்படிங்கிறவர் 1921 பிறந்திருக்கார். ஓகே, தேங்க்யூ.